ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். ஸோ நம்ம சேனலோட வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக ஒரு ரிங் லைட் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இந்த ரிங் லைட் வந்து எந்த பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கோம், அது என்ன மாடலு, அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன, அதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸு, பெஸ்ட் பை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலோட வீடியோஸோட குவாலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலான்ட்டு கொஞ்சம் லைட்டிங்காக ஒரு ரிங் லைட் வாங்கியிருந்தேன். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஜிடெக்லேருந்து ஒரு ரிங் லைட் தான். இதோட மேக்ஸிமம் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 80 வாட் இருக்கும். இதை விட கம்மி வாட்ஸ்லேயும் ரிங் லைட்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து அதிக பவர் அவுட்புட் வேணுன்றதுக்காக இந்த மாடல் சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த ரிங் லைட் பார்த்தீங்கன்னா 80 வாட் வரைக்கும் மேக்ஸிமம் பவர் அவுட்புட் கொடுக்கும். இந்த ரிங் லைட் பார்த்தீங்கன்னா டூயல் கலர் டெம்பரேச்சர் மாடல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வரும் ஃபுல் பிரைட்னஸில், அதுக்கப்புறம் டிம்னஸ் பண்ணிங்கன்னா அந்த எல்லோயிஸ் கலரும் வரும். இந்த டிஜிடெக் ரிங் லைட்டோட மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா DPRL 19Hன்ற மாடல் நம்பர். இந்த மாடல் நம்பர் வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதை வந்து ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்துருவோம். ஸோ இது வந்து மேக்ஸிமம் நான் சொன்ன மாதிரி 80 வாட் பவர் அவுட்புட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் டெம்பரேச்சர் வந்து 3200 to 5600 K வரைக்கும் கலர் டெம்பரேச்சர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7200 லுமினஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிங் லைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் ஷூ கனெக்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க. 2 அட்ஜஸ்ட்மெண்ட் நாப் கொடுத்துருக்காங்க நம்ம கலர் டெம்பரேச்சர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் அவுட்புட் ப்ளக் பண்ணுற அந்த இன்புட் சாக்கெட் கொடுத்துருக்காங்க, ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, ஆன் ஆஃப் ஸ்விட்ச். அது இல்லாமல் 2 USB போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேறு ஏதாச்சும் ஷூட் பண்ணும்போது சார்ஜ் பண்ணோம்னா அது இது வழியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த ரிங் லைட் மாடல் வந்து நீங்கள் பேட்டரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு காம்பேட்டபிள் மாடல் என்னென்ன பேட்டரி ஷூட் ஆகும்னு சொல்லி இதில் போட்டிருக்காங்க. ஸோ பேட்டரியில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா 2 பேட்டரி யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி டைரெக்டாக வந்து அவங்க கொடுத்துருக்க கேபிள் யூஸ் பண்ணி கரண்ட்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு ஃபுல் ஜிப்டு கவரில் வந்து இந்த ரிங் லைட் வச்சுருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இப்படி வெர்டிக்கலாக வச்சு ஓப்பன் பண்ணாதீங்க. அப்படி ஓப்பன் பண்ணும்போது இந்த லைட் வந்து ஃபாலோ ஆக வாய்ப்பு இருக்குது. நிறைய யூடியூப் சேனல், நிறைய யூடியூபர்ஸ் கூட ரிவ்யூ பண்ணும்போது போட்டிருக்காங்க, இதை நான் ஓப்பன் பண்ணும்போது அது ஃபெல் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி இது வராமல் இருக்க நீங்கள் வந்து ஃப்ளாட்டாக இப்படி வச்சு அன்பாக்ஸ் பண்ணுங்கள். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ரிங் லைட் இருக்குது. ஸோ இதுதான் ரிங் லைட். பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த 2 நாப் இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. 3 ஹாட் ஷூ மவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் ஸ்விட்ச்சு, இங்கே பவர் இன்புட் கேபிள் மாட்டுறதுக்கான ஸ்லாட் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை ட்ரைபாடோட கனெக்ட் பண்ணுற அந்த நாப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடலோட பார்த்தீங்கன்னா ட்ரைபாட் வராது. நீங்கள் ட்ரைபாட் வந்து செப்பரேட்டாக தான் வாங்கணும். டிஜிடெக்லேருந்தே பார்த்தீங்கன்னா 9 feet ஹைட் வரைக்கும் ரிங் லைட் மாட்டுறதுக்கான ட்ரைபாட்ஸ் விற்கிறாங்க லோ ப்ரைஸில். ஸோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி ட்ரைபாட் வச்சுருந்தீங்கன்னா அதிலே வந்து நீங்கள் எக்ஸிஸ்டிங் ட்ரைபாடில் இதை மவுண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளேயே ஒரு பேக்கெட் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க. கரண்ட்டில் பவர் பண்ணுறதுக்கான கேபிள், ஃபோன் ஹோல்டர், நீங்கள் வந்து இதை ஒரு ஹாட் ஷூ மவுண்டில் கனெக்ட் பண்ணி ஃபோன் ஹோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஹாட் ஷூ மவுண்ட்டுக்கான ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அகைன் இன்னொரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வீடியோ ஷூட் பண்ணும் போது இதிலே வந்து இந்த ஃபோன் ஹோல்டரை ப்ளக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஃபோனையும் கனெக்ட் பண்ணி எடுக்கலாம், ஃபோனில் எடுக்கிறதா இருந்தால். இப்போ வந்து இதை ப்ளக் பண்ணி எப்படி அவுட்புட் இருக்குன்னு பார்ப்போம். A few moments later. இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஆன் பண்ணிட்டேன். ஸோ இந்த 2 நாப்ஸ் வந்து கலர் டெம்பரேச்சர் வந்து மாற்றுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல் பிரைட்னஸில் இருக்குது, ஒயிட் கலர் பிரைட்னஸில். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்டை வந்து டிம் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த சைடு நாப் பார்த்தீங்கன்னா அந்த டிம்னஸ் எல்லோயிஸ் கலர் கொண்டு வரதுக்கு. பாருங்கள், எல்லோவில் ஃபுல் பிரைட்னஸ் இது தான். இதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இது அப்படியே ஃபுல் ஒயிட் பிரைட்னஸ் இது தான். நீங்கள் உங்களோட வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலர் டெம்பரேச்சர் இந்த 2 நாப்ஸ் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிங் லைட் மட்டும்தான் நான் ஆன் பண்ணியிருக்கேன். இதை வந்து என்னோடய கேமராக்கு முன்னாடி வச்சுருக்கேன். அதனால தான் அதோட அவுட்டர் ரிங் வந்து உங்களுக்கு அந்த லேயர் அப்படி தெரியுது. இது வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நான் இப்போ வந்து லோ டெம்பரேச்சர் ஒயிட் கலரில் வச்சுருக்கேன். வேறு எந்த லைட்டுமே இந்த ரூமில் வந்து ஆன் இல்லை இப்போதைக்கு. ஸோ இதுதான் அதோட அவுட்புட்டு. நான் ஒரு சிங்கிள் ரிங் லைட் மட்டும் வச்சுருக்கேன், என்னோடய கேமரா ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு உண்டான அவுட்புட் இப்படி தான் இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து கலர் டெம்பரேச்சர் மாற்றி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லோ டெம்பரேச்சரில் அந்த எல்லோ கலரில் மீடியமான டெம்பரேச்சரில் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் அதோட அவுட்புட்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோலேயே ஹை டெம்பரேச்சர் வச்சுருக்கேன், அதோட அவுட்புட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டில் ஃபுல் அவுட்புட், மேக்ஸிமம் அவுட்புட் எவ்வளவோ அந்த அளவுக்கு அந்த நாப்ஸ் வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் அதோட அவுட்புட். ஸோ இந்த ரூமில் பார்த்திங்கன்னா வேறு எந்த லைட்ஸுமே நான் ஆன் பண்ணல, ஒன்லி இந்த ரிங் லைட் மட்டும்தான் வச்சுருக்கேன். இதோட ஃபுல் அவுட்புட்டில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதோட பிரைட்னஸே ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கான போதுமானது. ஸோ அதனால தான் நான் இந்த ரிங் லைட் சூஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் வேறு ஏதாச்சும் அடிஷ்னல் லைட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து 2 சைட்லேயும் வச்சுட்டு இதை சென்டரில் வச்சிங்கன்னா இன்னுமே உங்கள் வீடியோட அவுட்புட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இதை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அன்பாக்ஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் இந்த ரிங் லைட்டை வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணி நல்ல லைட்டிங்கோட நல்ல வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிங் லைட் மவுண்ட் பண்ணுறதுக்கான ட்ரைபாடும் டிஜிடெக்லேருந்து நான் வாங்கினேன். அதோட அன்பாக்சிங் பார்த்துருவோம். ஸோ நான் சொன்ன மாதிரி டிஜிடெக்லேயே வந்து 9 feet ஹைட் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ரிங் லைட்டுக்கான ட்ரைபாட்ஸ் விற்கிறாங்க. ஸோ அந்த மாடல் தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இதோட மாடல் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா DLS 009 feet FT அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 லாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை 3த்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம 9 feet வரைக்கும் மேக்ஸிமம் ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நாபை ரிலீஸ் பண்ணி நேராக்கிட்டு ஸோ இதை வந்து இந்த மவுண்ட்டில் இப்படி மாட்டிட்டு இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிங் லைட் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதே போல் டில்ட் வேணுனாலும் நீங்கள் டில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஆங்கிள் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி அந்த ஆங்கிளில் வச்சு டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபுளாக இருக்கும். ஸோ இந்த ரிங் லைட்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3699க்கு நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். பெஸ்ட் பை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே போல் இந்த ட்ரைபாடோட ரேட் பார்த்தீங்கன்னா 799 வருது. 9 feet டிஜிடெக் மாடல் ரிங் லைட்டுக்காக 9 feet வரைக்கும் அட்ஜஸ்டபிள் ட்ரைபாடு. இது வந்து 799 வருது. இந்த ட்ரைபாடுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ரிங் லைட்டில் பார்த்தீங்கன்னா ரிமோட் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து மேனுவலாக தான் இந்த நாப்ஸ் யூஸ் பண்ணி லைட்டோட டெம்பரேச்சர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். இந்த ரிங் லைட்டோட அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி நிறைய யூடியூபர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யாராச்சும் ரிங் லைட் வாங்கணும்னு நினச்சிருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய்.